அனைவருக்கும் வணக்கம். ட்ரிபிள் ஹவுசிங்கோட அடுத்த ஒரு மிக பிரம்மாண்டமான படைப்பான ஒரு புதிய வீட்டுமனை பிரிவை உங்கள் முன்னாடி லான்ச் பண்ணுறதுல ரொம்ப மன நிறைவோட சந்தோஷத்தோட உங்கள் முன்னாடி நான் லான்ச் பண்ணுறேன். இது வரைக்கும் ட்ரிபிள் ஹவுசிங்கில் பல ஆயிரக்கணக்கான பேருக்கு என் கையில் பதிவு பண்ணி மிகவும் மன நிறைவோட மகிழ்ச்சியோடு கொடுத்துருக்கோம் அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கி சொத்து வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் முதல் விஷயம் அந்த ஒரு பொருத்தம்னு சொல்லும்போது 10 பொருத்தம் அமைஞ்சிருச்சு அப்படின்னாலே அந்த ஒரு திருமணம் எப்படி ரொம்ப சிறப்பாக இருக்குமோ அந்த வாழ்க்கை அதே மாதிரி தான். ஒரு சொத்து வாங்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 பொருத்தம் ரொம்ப முக்கியமான விஷயங்க. லீகல், லொக்கேஷன், டிரான்ஸ்போர்ட், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல், ரோடு வசதி, வாட்டர், இபி வசதி, சேஃப்டி. லீகல் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்ப்பத்திரம், அதாவது பட்டா, சிட்டா, அடங்கல், குறைஞ்சபட்சம் 35 ஆண்டுகளுக்கு மேல் நம்மள்ட்ட ரொம்ப கிளியர் டைட்டிலாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். லொக்கேஷன் ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் முக்கியமான பகுதியாக பார்க்கக்கூடிய ஒரு மாவட்டம் எதுனா செங்கல்பட்டு மாவட்டம். அப்போ அந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் நம்ம மதுராந்தகத்தில் கொடுத்துருக்கோம். ஒரு 2000 ஏக்கரில் மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருது. அது அத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும். ஒரு 100 கோடி 200 கோடியில் ஒரு ப்ராஜெக்ட் வந்தாலே ஒரு மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஏக்கரில் பல ஆயிரக்கணக்கான கோடி இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு மல்டிநேஷனல் ப்ராஜெக்டாக உருவாக்கக்கூடிய இடம் தான் இன்னைக்கு மதுராந்தகம். டிரான்ஸ்போர்ட் வசதி ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு சென்னையில் வளர்ந்ததுக்கு முக்கிய காரணம் டிரான்ஸ்போர்ட் வசதி தான். தமிழ்நாட்டில் எந்த இடத்துல நம்ம சொத்து வாங்கினாலும் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல நம்ம வாங்கிடலாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜிஎஸ்டி ரோடுன்னு சொல்லக்கூடிய அந்த ரோடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ஒரு முதுகெலும்புன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா 24 மணி நேரமும் ட்ரெயின் வசதி அல்லது பஸ் வசதி, இது ரெண்டுமே ரொம்ப எளிமையான முறையில் ட்ராவல் பண்ணக்கூடிய ரோடு எதுனா நம்மளுடைய ஜிஎஸ்டி ரோடு தான். அப்படியாப்பட்ட அந்த ஜிஎஸ்டி ரோடு நேஷனல் ஹைவேலிருந்து நம்மளுடைய வீட்டுமனை பிரிவு ஒரு 10 நிமிட பயண தூரத்திலே நம்ம வந்து அமைக்கப்பட்டிருக்கோம். வேலைவாய்ப்புகள் எங்கெங்கெல்லாம் உருவாகுதோ அந்த இடங்கள் அத்தனை இடங்களையுமே இப்போ நம்ம பொதுவாக எல்லாருக்கும் ஒரு ஆசைகள் என்ன இருக்கணும்னா, முதல் டைம் சொத்து வாங்கும்போது எனக்கு வீடுங்க மத்தியில் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். வீடுங்க மத்தியில் இருந்தால் நிச்சயமாக டெவலப்மெண்ட் ஆகும். ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெங்கெல்லாம் உருவாகுதோ அதுக்கு அருகாமையில் வாங்குற அத்தனை இடமே ரொம்ப ஜாமெண்ட்ரிக்கலாக இருக்குங்க வளர்ச்சி. நம்மளுடைய வீட்டுமனை பிரிவிலிருந்து ஒரு 10 நிமிட பயண தூரத்திலே இன்னைக்கு வந்து குறைஞ்சது ஒரு 3000 கோடி 4000 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இடத்துல நிறைய தொழில் வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி செய்யூரில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு 800 ஏக்கர் பரப்பளவில். ஏன்னா இன்றைக்கி ஒரு 100 ஏக்கரில் ஒரு சிப்கார்டு வந்தாலே ஒரு மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சிங்க. ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்குமே மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி இருக்கும். அப்போ 800 ஏக்கரில் ஒரு பெரிய சிப்கார்டு உருவாகுது அப்படின்னா நிச்சயமாக அதனுடைய க்ரோத் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ மதுராந்தகத்தில் அந்த 2000 ஏக்கரில் கொண்டு வரக்கூடிய அந்த டிட்கோ நிறுவனம் வந்து இன்றைக்கி வந்து கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், டெண்டர் விட்டுருக்காங்க. ஸோ அங்கேயும் நிறைய வேலை வாய்ப்புங்க, லட்சக்கணக்கான பேருக்கு தொழில் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு லொக்கேஷனாக பார்க்கக்கூடிய இடம் தான் மதுராந்தகம். அப்போ அந்த மதுராந்தகம் லொக்கேஷனில் தான் நம்முடைய வீட்டுமனை பிரிவே அமைக்கப்பட்டிருக்கு. எஜுகேஷன், இன்னைக்கு நம்ம போட்டிருக்கிற வீட்டுமனை பிரிவிலேருந்து 2 நிமிட பயண தூரம் 5 நிமிட பயண தூரத்திலேயே நிறைய ஸ்கூல் அண்ட் காலேஜ் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 காலேஜுக்கு மேலே சுற்று வட்டாரம் இருக்குது. அதில் பர்டிகுலராக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் எஜுகேஷன் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முக்கியமான லொக்கேஷன் எதுனா நாமக்கல் நம்ம சொல்லுவோம். ஏன்னா படிப்புக்கு பேர் போன ஒரு ஊர். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேல்மருவத்தூரை நம்ம வந்து சொல்லப்படுறோம். ஏன் அப்படின்னா மேல்மருவத்தூர் இன்றைக்கி வந்து எல்கேஜியில் ஆரம்பித்து அப் டு எம்பிபிஎஸ் வரைக்குமே ரொம்ப எளிமையான மக்களுக்கு கூட அங்கே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு எஜுகேஷன் கொடுத்து இன்றைக்கி பாமர மக்களும் மிகப்பெரிய லெவலில் பதவியில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த மேல்மருவத்தூரில் படிச்சுட்டு இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்போ நம்ம வீட்டுமனை பிரிவிலேருந்து ஒரு 10 நிமிட பயண தூரத்திலே அங்கே போய் ரீச் ஆகிடலாங்க. அதே மாதிரி மதுராந்தகம் எடுத்துக்கிட்டாலும் நிறைய கல்வி வசதிகள் இருக்குது. இன்றைக்கி ரோடு வசதி ரொம்ப முக்கியமான விஷயங்க. இன்றைக்கி சென்னைக்குள்ளார நிறைய இடங்கள், இன்றைக்கி நிறைய சிட்டிக்குள்ளே இடம் இருக்குது, நம்ம குடியிருக்கிறோம், வசதிகள் இருக்கிறோம். ஆனால் அதில் ஒரு பைக்கு கூட போயிட்டு வர முடியல. ஒரு கார் எடுத்துகிட்டு வந்து நம்ம சொந்த வீட்டில் நிப்பாட்ட முடியாத ஒரு சூழலில் நம்ம வந்து எல்லாருமே இங்கே வந்து நிறைய பேர் இது வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். சென்னையில் நம்ம சைட்குள்ளார கட் ரோடு 23 அடி ரோடுங்க, மினிமம் 23 ரோடு, அதுவே 3 கார் போகலாம். அதை தாண்டி 30 அடி ரோடு கொடுத்துருக்கோம். இதை தாண்டி 40 அடி ரோடு நம்ம சைட்குள்ளார ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா 40 அடி ரோடுன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கார்கள் வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய அகலமான சாலையை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ரோடு 40 அடி ரோடு மட்டும் போட்டது மட்டும் இல்லாமல்
எல்லா ரோடுமே நம்ம வந்து தார் சாலைகளாக அமைக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய வீட்டுமனை பிரிவில். இது ஒரு வீடு கட்டி குடியேறதுக்கு அப்புறம் செய்யக்கூடிய விஷயத்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கில நம்ம பண்ணும்போதே இப்போவே நாங்கள் வந்து தார் சாலைகளாக எல்லா ரோடும் அமைக்கப்பட்டிருக்குங்க. இன்னைக்கு சென்னையில் நிறைய பேருக்கு தண்ணி வந்து 300 அடி 400 அடி போட்டாலும் தண்ணி சுவையான குடிநீர் இல்லை. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற வீட்டுமனை பிரிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் கிணறு பார்ப்பீங்க. நான் சொல்றது குறைஞ்சபட்சம் 30 அடியில் ரொம்ப ரொம்ப சுவையான குடிநீர் இருக்கு. ரொம்ப சுவையான குடிநீர். ஸோ 30 அடியில் சுவையான குடிநீர் இருக்கு. ஆனால் 5 அடியில் பார்த்தாலே நீங்கள் கிணத்துல தெரியும், தண்ணி வசதி தெரியும். இபி வசதியும் நீங்கள் பார்ப்பீங்க. சைட்குள்ளார நம்ம இப்போவே இபி வசதி பண்ணியிருக்கோம். சேஃப்டி இதில் RRR ஹவுசிங்கே நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வீட்டுமனை பிரிவுக்கும் 5 வருடம் நாங்களே உங்களுக்கு பராமரித்து தரோம். அதனால் நான் ரொம்ப ராசியானவன். என் கையில் பல ஆயிரம் பேருக்கு பத்திரம் பதிவு பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நான் கொடுத்துருக்கிற அந்த வீட்டுமனை பிரிவு எல்லா மக்களும் வாங்கி பயனடைகின்ற அந்த நோக்கத்தோடு தான் 600 சதுரடி, 1200 சதுரடி, 1500 சதுரடி, 2400 சதுரடி, இந்த மாதிரி எல்லா தரப்பு மக்களும் வாங்குற மாதிரியான ஒரு லோ பட்ஜெட்டில் கொடுத்துருக்கோம். என்கிட்ட வாங்குற சொத்து ஒவ்வொன்றும் உங்களுடைய பரம்பரை சொத்தாக மாறணும். என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி.